இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது, அவர்களை வீட்டுக்குள் மட்டுமே வைத்திருக்கிறது என்று சிலர் கூறுகிறார்கள். அப்படியானால் வரலாற்றில் போர்க்களத்தில் நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க தைரியமாக போராடிய ஒரு பெண்ணை பற்றி நீங்கள் அறிவீர்களா? அவர்தான் உம்மு அம்மாரா. உஹது போரில் காயமடைந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து உதவி செய்யதான் வந்திருந்தார். ஆனால் போரின் நிலைமை திடீரென்று மாறியது. எதிரிகள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வளைத்தார்கள். அந்த நேரத்தில் உம்மு அம்மாரா ஒரு வாளை எடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்பு நின்று அவர்களை பாதுகாக்க தைரியமாக போராடினார். போரின் போது பல காயங்கள் அடைந்தாலும் அவர் பின்வாங்கவில்லை. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் வலப்புறமும் இடப்புறமும் பார்த்தால் உம்மு அம்மாரா என்னை பாதுகாக்க போராடிக் கொண்டிருந்தார். ஒரு பெண் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாதுகாத்தார். அதனால்தான் இஸ்லாமிய வரலாற்றில் உம்மு அம்மாரா என்ற பெயர் தைரியத்தின் அடையாளமாக நினைவில் இருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.